நிரந்தரம் செய்யவில்லை என்றாலும் கூட தொகுப்பூதியத்தில் பணியமர்த்துங்கள் என்று தற்காலிக ஆசிரியர்களின் சார்பாக வேண்டுகோளை வைக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய எஸ்எம்சி ஆசிரியர்களை வெளியே வாருங்கள், அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் டைரக்டரையும் சந்தித்து மனு கொடுக்கலாம். நடப்பது நடக்கட்டும், நம்மளுக்கு நிரந்தரம் கேட்போம் அல்லது தொகுப்பூதியத்திலாவது எங்களை பணியமர்த்துங்கள் என்று நாம் முறையிடுவோம். சட்ட ரீதியாக அணுகலாம். வாருங்கள், ஒற்றுமையோடு சந்திக்கலாம். தேர்தல் அறிக்கை வர இருப்பதால் எஸ்எம்சி ஆசிரியர்களுக்கு ஏதாவது தேர்தல் அறிக்கையில் நீங்கள் குறிப்பிடுங்கள் என்று முறையான அமைச்சர்களை சந்தித்து முறையிடலாம். கண்டிப்பாக நடக்கும். வெற்றி நமதே. வீட்டிலிருந்து பள்ளியிலிருந்து வெளியே வாருங்கள், சந்திக்கலாம். விடுமுறை நாட்களில் கூட அமைச்சரை சந்திப்பதற்கான பணி நடந்து கொண்டிருக்கிறது. அதிகாரியை எப்போ வேண்டுமானாலும் சந்திக்கலாம், மனு கொடுக்கலாம்.